ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவினுடைய பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக வாழ்வதற்காக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய பிரார்த்தனை செய்கிறேன். நாம் இதோ செய்து கொண்டிருக்கிறோமே இந்த அரிய ஒரு செயல். இந்த செயலை செய்வதற்கு நமக்கு பாக்கியம் தந்த இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த பஞ்சபூத சக்திக்கு, நம்முடைய வழித்துணை பாபாவிற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த செயலை மனப்பூர்வமாக, மகிழ்ச்சியாக, பக்தி பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகள் வாங்கி மகிழ்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதுதான் தலையாய கடமை. இந்த சமுதாயத்தில் நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம் என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி. கண்ணாடி போலத்தான் நம்முடைய சமுதாயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனம். நாம் கொடுக்க நினைத்தால் கண்டிப்பாக பெறக்கூடிய தகுதியை பெறுவோம். செல்வந்தர்கள் நம்மிடம் உள்ள செல்வத்தை கொண்டு தர்ம காரியங்களுக்கு தம்மால் இயன்ற வரை அளிக்க வேண்டும். செல்வம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருபொழுதும் நம்முடைய மனதிலே வரவே கூடாது. இப்படித்தான் நாம் தர்மம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இல்லாமல் போனால் கடன் வாங்கி தர்மம் செய்வது கூடவே கூடாது. கடன் வாங்கி நாம் திருத்தலங்களுக்கு செல்லவே கூடாது, யாத்திரைகளை செல்லவே கூடாது. சேர்த்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேமிப்பு சேர்த்து வைத்து அதன் பிறகுத்தான் செல்ல வேண்டுமே தவிர ஒரு காலம் கடன் வாங்கி நாம் எங்கும் செல்லக்கூடாது. தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடாது, தர்ம தானங்கள் செய்யக்கூடாது. அதே போல செல்வம் நிறைய இருந்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும். இப்போது நம்மிடத்தில் உள்ள செல்வம் நாம் முன் ஜென்மத்தில் செய்த அந்த நற்செயல்களின் விளைவாகவே அது நமக்கு கிடைத்தது ஆகும். அத்தகைய செல்வத்தினை ஆடம்பர தேவைகளுக்காக வீணாக்கினால் அடுத்த ஜென்மத்திலே தரித்திரர்களாய் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுதான் இறைவனுடைய கட்டளையாகும். அது மட்டுமல்லாமல் செல்வந்தர்கள் நம்மிடத்திலே மிகுந்த வசதி வாய்ப்புகள் உள்ளது என்கின்ற காரணத்தினால் மற்றவர்களை துன்புறுத்தி வாழவே கூடாது. செல்வம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனால் அதற்காக நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் வரை பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிடக்கூடாது. பிறருக்கு தானம் அளிக்க வேண்டும் என்பதற்காக யோசிக்காமல், அவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் செல்வத்தை வாரி வழங்குவதும் கூட தவறான செயலாகும். ஏனெனில் நம்முடைய கஜானாவில் செல்வம் இருக்கும் வரை நம்முடன் இருக்கின்ற அந்த கூட்டம் முழுவதும் நம்முடைய கஜானா காலியாகிவிட்டால் அவர்களிலே ஒருவர் கூட நம்முடன் இருக்க மாட்டார்கள். நாம் சேமித்து வைத்த நிதியை தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் தருவதற்கு முன்பாக விசாரித்து அந்த தொகை நல்ல வழியிலே செல்லக்கூடியதா என்று அறிந்து கொண்ட பின்னரே நாம் நிதிகளை வழங்க வேண்டும். ஊனமுற்றவர்களுக்கு நன்கொடை அளிப்பதும் உணவளிப்பதும் இறைவனுக்கே நாம் செய்கின்ற சேவையாகும். உடல்நிலை சரியில்லாத ஏழைகள், அனாதை குழந்தைகள், வசதி இல்லாத பெண்கள், பிரசவத்திற்கும் வறுமையில் வாடுகின்ற பண்டிதர்களுக்கும் நிதி வழங்க வேண்டும். சேவையிலேயே மிகப்பெரிய சேவையாக இந்த அன்னதான சேவை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த மாலை வேளையில் இங்கே பின்னால் இருக்கிற ஒரு தொழிற்சாலையில் இருந்து வருகின்ற அந்த பெண் தொழிலாளர்களுக்கு காலையிலே இருட்டிலே எழுந்து தம்முடைய குடும்பத்திற்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக சேவைகளை செய்து வைத்துவிட்டு, சமையல் செய்து வைத்துவிட்டு, சிறிய பாத்திரத்தில் குழந்தைக்கு சோறு ஊட்டுவது போல அந்த சிறிய பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து மதிய உணவை சாப்பிட்டு விட்டு
கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி வந்து மீண்டும் மாலையில் இருட்டிய பிறகுதான் இந்த பெண் தொழிலாளர்கள் வீட்டுக்கு செல்ல முடியும். அத்தகைய தருணத்தில் சாயங்கால நேரத்தில் அவர்கள் மிகவும் பசியோடு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து பாபா இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு நாம் தொடர்ச்சியாக தினம் தினம் செய்து வருகிறோம். அதுபோல நாம் சேவையிலேயே மிகப்பெரிய சேவையாக இந்த அன்னதான சேவை கருதப்படுகிறது. அவற்றிலே 3 வகையாக இந்த அன்னதான சேவை செய்யலாம். விசேஷ கரணம் என்கின்ற முதலாவதாக குறிப்பிட்ட வகையை சில குடும்ப விழாக்களிலே அன்னதானம் செய்யலாம். இரண்டாவதாக நித்திய கரணம். நித்திய கரணம் என்பது தினமும் அன்னதானம் செய்வது. அதைத்தான் இதோ நாம் செய்து கொண்டு வருகிறோம். வியாழக்கிழமைகளிலே 1000 பேர்களுக்கு அன்னதானம் செய்வதும், தினம் தினம் இந்த பெண் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 பேருக்காவது நாம் அன்னதானம் செய்து அப்பானுடைய குருவருளையும் திருவருளையும் பெற்றுக்கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக காரிய கரணம், அதாவது அக்கேஷனல் கேசஸ் என்கின்ற வகையில் நினைத்த சில முக்கிய காரியங்கள், அதாவது திருமண நாள் அல்லது பிறந்த நாள் அல்லது மற்றவர்களுடைய நினைவு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே அந்த நாள் நம்முடைய மனதிற்கும் அந்த மனிதருக்கும் நிறைவு பெற்றதற்காகவும் அன்னதானம் வழங்கலாம். 1000 பேருக்கு அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமானது. அன்னதானம் வழங்குகின்ற பொழுது முக்கியமாக கவனிக்க வேண்டிய கருத்துக்களை அடியேன் இப்பொழுது குறிப்பிடுகிறேன். நல்லவர், தீயவர், ஏழை, பணக்காரர் இவை போன்ற எந்த பாகுபாடும் பார்க்காமல் அன்னதானம் வழங்க வேண்டும். தீயவர்களாக இருந்தாலும் அன்னதானம் வழங்குவதிலே தவறே இல்லை. விலங்குகளுக்கும் அன்னதானம் வழங்க வேண்டும். அன்னதானம் பெறுவதற்கு எல்லோருக்கும் தகுதி இருக்கிறது. அதனால் பாரபட்சம் இல்லாமல் அவருடைய பாத்திரத்தை நோக்கி அன்னதானம் அளிக்க வேண்டும். முகத்தை நோக்கி ஒரு காலம் அன்னதானம் அளித்தல் கூடாது. ஒருவேளை நாம் காணுகின்ற முகம் நமக்கு விருப்பமில்லை என்று சொன்னால், விருப்பம் இல்லாமல் அளிக்கின்ற அந்த அன்னதானத்திலே எந்த பலனும் இருக்கப் போவதில்லை. ஆகையால் பாத்திரம் நோக்கியே அன்னமிட வேண்டும். நானே சாஹிப் அந்த பாபாவிடத்திலே, தேவா, அன்னதானம் செய்து கொண்டிருந்தவர்கள் ஒருவேளை தொடர்ந்து செய்ய நிதி வசதி பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன செய்யலாம் என்று வினவினார். நானா சாஹிப் பாபா சொல்கிறார் தீர்க்கமாக, ஒருவேளை தொடர்ந்து செய்ய நிதி வசதி பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன செய்யலாம் என்று நானா சாஹிப் பாபாவிடத்திலே வினவினார். பாபா தீர்க்கமாக, ஒருவேளை அந்த நிலை வந்தால் நல்ல நிலைக்கு வரும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆனால் அதற்காக கடன் வாங்கி அன்னதானம் செய்யக்கூடாது. எந்த தானத்தையும் கடன் வாங்கி செய்யவே கூடாது. அவ்வாறு கடன் வாங்கி செய்கின்ற தானங்கள், தெய்வ காரியங்கள் எவையும் பாபா விரும்பவே இல்லை. நம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து உண்போம் என்றுதான் பாபா சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கி தன்னை தரிசிக்க வருவதும் கூடாது என்று அனைவருக்கும் அவர் உத்தரவிட்டிருந்தார். அதே போல நானா சாஹிப் பாபாவிடத்தில், சுவாமி, நித்திய அன்னதானம் பற்றி அறிந்து கொள்ள விழைகிறேன் என்று சொன்னார். பாபா, நான் இப்பொழுது நித்திய அன்னதானத்தை பற்றியும் அதை பெறுவதற்கு தகுதி உடையவர்களை பற்றியும் கூறுகிறேன். நித்திய அன்னதானம் பெறுவதற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர் முதல் சந்நியாசி வரை எல்லோருமே தகுதியை உடையவர்கள். சாஸ்திர விதிகளின்படி சில பண்டிதர்கள் சமைத்த உணவை யாசகமாக பெறவே மாட்டார்கள். வேதம் பயிலும் மாணவர்களும் சமைக்கப்படாத அரிசி மற்றும் தானியங்கள் பெற்று தாங்களே சமைத்து உண்ணுகின்ற பழக்கத்தை கொண்டவர்கள். அத்தகையோருக்கும் நித்திய அன்னதானம் வழங்கலாம். அவர்களும் நித்திய அன்னதானம் பெற்றுக் கொள்ளலாம். யாசகம் பெற்று உண்பவர்கள் ஒரே வீட்டில் தொடர்ந்து யாசகம் பெற இயலாது. வேறு வேறு இடங்களில் சென்றே யாசகம் பெற்று உண்ண வேண்டும். காரிய அன்னதானம் என்பது சிலர் இல்லத்திலே கைகூடி சுப நிகழ்வுகள், உதாரணமாக திருமணங்கள், பூநூல் என்னும் உபநயன சடங்குகள், இது போன்ற முக்கிய வைபவங்களிலே அளிக்கப்படுகின்ற அன்னதானம் காரிய அன்னதானம் என்று அழைக்கப்படுகிறது. பாபா இவ்வாறு அன்னதானத்தை பற்றி தெளிவாக எடுத்து உரைத்ததும் அவரது அடியவர்கள் அனைவரும் அவரை தொழுது இத்தகைய அறிவுரைகளுக்கான நன்றியை தெரிவித்தார்கள். நாமும் கூட இந்த
தானத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். அந்த பாக்கியத்தை பெற்று வருகிறோம். எங்கோ ஏதோ ஒரு மூலையிலே, ஏதோ ஒரு நாட்டிலே, ஏதோ ஒரு நகரத்திலே இருந்து கொண்டு இந்த தானத்தை கொடுப்பதற்காக நாம் அவர்களுக்காக உதவி வருகிறோம். இந்த புண்ணியம் அவர்களுக்கும் கிடைப்பதற்காக நாம் தவம் இருந்து இந்த தொடர் ஆன்மீக நிகழ்வுகளை செய்து வருகிறோம். செய்பவர்கள் நலம் பெற வேண்டும். எங்கோ இருந்து இந்த தானத்தை செய்து அவர்கள் மகிழ்ந்து மகிழ்ச்சியான நல்ல வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. வண்டலூர் வழித்துணை பாபாவனுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய முக்கிய நோக்கம் இதுவே ஆகும். ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.